சோறு சோறு இல்ல தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லியோடெக் தமிழ். நான் உங்க முரளிதரன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல விண்டோஸ் கம்ப்யூட்டரை நம்ம அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ரன் கமெண்ட்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கம்ப்யூட்டர்ல ரன் டயலாக் பாக்ஸை ஓபன் பண்றதுக்கு உங்களுடைய கீபோர்ட்ல விண்டோஸ் பட்டனையும் ஆர் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நீங்க விண்டோஸ் ஆரை பிரஸ் பண்ணி என்டர் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி சின்னதா ஒரு விண்டோ வரும். இந்த விண்டோல ஓப்பன் அப்படின்னு போட்டு இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டைப் பண்ணக்கூடிய கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா timedate.cpl timedate.cpl அப்படின்னு கொடுத்து என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே உங்களுக்கு டேட் அண்ட் டைம் வந்து சேஞ்ச் பண்றதுக்கான அந்த செட்டிங்ஸ்க்கு போயிருச்சு. ஸோ நீங்க இங்க போயிட்டு ஈஸியாவே டேட் அண்ட் டைம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய கமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, உங்களை நிறைய பேர் வந்துட்டு நெட்வொர்க் செட்டிங்ஸ்லாம் போய் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கமெண்ட் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். மறுபடியும் விண்டோஸ் ஆரை பிரஸ் பண்ணிக்கிறேன். ncpa.cpl அப்படின்றத அந்த கமெண்ட். ncpa.cpl அப்படின்னு போட்டு என்டர் பண்றேன். என்டர் பண்ண உடனே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு போட்டு ஈத்தர்நெட் அப்புறம் ஒய்ஃபை ரெண்டுமே உங்களுக்கு காட்டுது. இதுல போயிட்டு நீங்க என்ன செட்டிங்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணுவோம் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்ததான் நம்ம பார்க்க போற கமெண்ட் என்னன்னா mmsys.cpl mmsys.cpl அப்படின்றது அந்த கமெண்ட். இந்த கமெண்ட் எதுக்காகனா, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல சவுண்டு செட்டிங்ஸ் எல்லாம் நீங்க பண்ணணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய ஸ்பீக்கரு அப்புறம் மைக்ரோஃபோன் இதெல்லாம் நீங்க செட்டிங்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிலாம் நினைப்பீங்க. ஸோ இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய கம்ப்யூட்டர்ல சவுண்ட் செட்டிங்கை ஈஸியாவே ஓப்பன் பண்ணிக்கிற முடியும். அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா, உங்களுடைய கம்ப்யூட்டர்ல ஏதாவது ப்ரோக்ராம் வந்துட்டு நீங்க அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா, நீங்க கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க டைரக்டாவே appwiz.cpl அப்படின்னு போட்டு என்டர் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அந்த பேஜுக்கு போயிடும். appwiz.cpl அப்படின்னு கொடுத்து என்டர் பண்றேன். இப்போ என்னுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேருடைய லிஸ்ட் எல்லாமே காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போற கமெண்ட் என்னன்னா calc அப்படின்றதுதான். calc அப்படின்னு போட்டு என்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல கால்குலேட்டர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கு அடுத்ததான் பெயிண்ட் ஓப்பன் பண்றதுக்கு mspaint அப்படின்னு போட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் ஓப்பன் ஆகும். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல வேர்ட் டாக்குமெண்ட் ஓப்பன் பண்றதுக்கு ரன் கமாண்ட்ல winword அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேர்ட் ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததை நம்ம பார்க்க போற கமெண்ட் என்னன்னா, நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் வெர்ஷன் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்றத செக் பண்றதுக்கு winver அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா விண்டோஸ் 10 அப்படின்னு போட்டு வெர்ஷன் 22H2 அப்படின்னு காட்டுது. இந்த மாதிரி நீங்க உங்களுடைய கம்ப்யூட்டர்ல விண்டோஸ் வெர்ஷனை செக் பண்றதுக்கு இந்த கமெண்ட் யூஸ் பண்ணி செக் பண்ணிக்கிற முடியும். அடுத்ததான் நம்மளுடைய கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத செக் பண்றதுக்கு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். பாத்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர்ல என்னென்ன ஃபாண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத காட்டுது. அடுத்த உங்களுடைய கம்ப்யூட்டர்ல கண்ட்ரோல் பேனல் ஓபன் பண்றதுக்கு ரன் டயலாக் பாக்ஸ்ல போயிட்டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஓபன் ஆகும். அதுக்கு அடுத்ததா உங்களுடைய கம்ப்யூட்டர்ல என்னென்ன பிரிண்டர்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்குது, நீங்க பிரிண்டர் செட்டிங்ஸ் ஏதாவது மாத்தணும் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் பிரிண்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணணும். இப்போ பாத்தீங்கன்னா என்னுடைய கம்ப்யூட்டர்ல என்னென்ன பிரிண்டர்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆயிருக்குது அப்படின்றதெல்லாம் இந்த இடத்துல காட்டும். நீங்க வேற ஏதாவது பிரிண்டர் ஆட் பண்ணணும், ஆடியோ பிரிண்டர் போய்க்கலாம். ஏதாவது பிரிண்டர் வந்துட்டு டிஃபால்ட்டா செட் பண்ணணும், ரிமூவ் பண்ணணும், எல்லாமே இங்க நீங்க பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம பார்க்க போற கமெண்ட் என்னன்னா msinfo32 அப்படின்றதா. இப்போ நான் msinfo32 அப்படின்னு போட்டு என்டர் பண்றேன். msinfo32 அப்படின்னு போட்டு என்டர் பண்ண உடனே சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு போட்டு என்னுடைய கம்ப்யூட்டரோட மொத்த இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல வந்துட்டு காட்டுது. நான் என்ன OS யூஸ் பண்றேன், என்னுடைய கம்ப்யூட்டருடைய மாடல் என்ன, 64 பிட் OS-ஆ என்ன வெர்ஷனு, எத்தனை GB RAM யூஸ் பண்றேன், ப்ராசஸர் என்ன யூஸ் பண்றேன், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே காட்டுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போற கமெண்ட் என்னன்னா ms config அப்படின்றதுதான்.
எம்எஸ் கான்ஃபிக் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் அப்படின்ற இந்த விண்டோ வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக உங்களுடைய கம்ப்யூட்டரில் டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறதுக்கு devmgmt.msc அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். இப்போ டிவைஸ் மேனேஜர் அந்த விண்டோ வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்குது. அடுத்ததா உங்களுடைய கம்ப்யூட்டரில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு diskmgmt.msc அப்படின்னு டைப் பண்ணி என்டர் பண்ணீங்கன்னா உங்களுடைய கம்ப்யூட்டரில் டிஸ்க் மேனேஜர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போட்டு ஒரு விண்டோ வந்திருக்குது. இந்த விண்டோவில் போயிட்டு உங்களுடைய கம்ப்யூட்டரில் எத்தனை ஹார்ட் டிஸ்க் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே செக் பண்ணிக்கிற முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த கமெண்ட்ஸில் உங்களுக்கு ஒரு சில கமெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கலாம் அல்லது ஒரு சில கமெண்ட் தெரியாமலே இருந்திருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.